வணக்கம் ஐயா. 8 வருடமா சுகருக்காக மாத்திரைலாம் எடுத்து சுகர் நோயாளி இருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மருந்து எடுத்து அன்னையில இருந்து சுகருக்கு மாத்திரை போறதெல்லாம் விட்டுட்டு இன்னையில இருந்து எல்லா உணவுகளும் நல்லா சிறப்பா சாப்பிட்டு இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறாரு. அவர் வந்து அளவு பூர்வமா நீங்க இவரை பத்தி தெரிஞ்சுக்கீங்க ஐயா. ஐயாவோட பேர் என்ன பாத்தீங்கன்னா கேசவன். 49 வயசு ஆகுது. இவரு சென்னை அம்பத்தூரை வந்து சேர்ந்தவருங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா சுகர் எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? 8 வருஷமா இருந்ததுங்க ஐயா. 8 வருஷமா பாத்தீங்கன்னா நான் மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி அதே மாதிரி பிளட் செக்அப் போய் அவர் டாக்டர் இதே மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னாரு. இதே மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். எனக்கு ஒரு இனிப்பு சாப்பிட முடியாது. நான் வந்து ஒரு இனிப்பு பிரியர். இனிப்பு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுட்டாங்க. அதனாலயே எனக்கு மன அழுத்தமே கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் என்னோட நண்பர் கிட்டத்தட்ட 8 வருஷம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஐயா. மாத்திரை 8 வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனது நண்பர் நம்ம உங்ககிட்ட வந்தவர் தான் சொன்னாரு, இந்த மாதிரி ஐயா கிட்ட போ, மாத்திரை எல்லாம் தூக்கி போட்டு ஐயாவோட மாத்திரை ஒரு 3 டோஸ் அந்த மாதிரி எடுத்தினா உனக்கு சுகரே இல்லாம போடும். நேரா நானே தான் ஐயா வந்தேன் நம்ம கிட்ட. நானே வந்து நம்ம கிட்ட மருந்து எடுத்துக்கிட்டேன். நீங்க எல்லாம் சொன்னீங்க அன்னைக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க. அதே மாதிரி நான் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். பூர்ண நலமா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா ஒரு கட்ட விரல்ல ஒரு கல்லு விழுந்துச்சுங்க விரல் பக்கத்துல. கட்ட விரல் பாத்தீங்கன்னா எல்லா டாக்டர்லாம் இதை வந்து உள்ள நரம்பு பாதிச்சிருக்கும், ஸ்கேன் எடுக்கணும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க வெறும் கட்டு போடுங்க, ஊசி போடுங்க, அதுவா சரியாயிடும் அப்படின்னு. இப்ப அதுவே சரியாயிடுச்சு. புதுநகம் வளர்ந்து வருது. இப்ப இதே சுகர் எனக்கு இருந்துதான் அந்த இது ஆறி இருக்காது. நான் நல்லா இருக்கிறேன். ஆனா இதே வந்து இப்ப சுகரை குணப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ல விரல் எடுக்கிறாங்க, கால் எடுக்கிறாங்க. அதெல்லாம் மனசுக்கே கஷ்டமா இருக்கு. ஐயா கிட்ட வந்ததுனால நல்ல நலமா இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க வந்து உண்மையுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மன நிறைவா இருக்காரு, நல்லா இருக்கு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒரு தீர்க்க முடியாத நோயிலிருந்து மீண்டும் வந்து இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு. அது காரணம் என்னன்னா நாம சொன்ன வழிகாட்டுறது தான். பெரிய ஒண்ணு பத்தியெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லா உணவும் சாப்பிடணும்னுவாங்க. இவர் எடுத்தது வந்து 3 டப்பா சோறுன்னு தான். அது என்னைக்கு எடுத்தாரு அன்னைக்கே எல்லாம் சாப்பிட சொல்லிட்டோம். அன்னைக்கே மாத்திரை போடுறதுல விட சொல்லிட்டோம். 3 டப்பா எடுத்து சோனியத்தோட இறக்கி விட்டுட்டு இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிற ஐயா. இதுல வந்து தெரியறது என்ன வேணும்னா சர்க்கரை நோய் வந்து குணப்படுத்த முடியாத ஒரு நோய் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் குணப்படுத்தக்கூட ஒரு எளிமையான நோய் தானே மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கிற ஐயா. நல்லதுங்க ஐயா.